நம் உடம்பில் 7 ஆதார சக்கரங்கள் உள்ளே சுழன்று கொண்டிருக்கிறது என்பது தியானம் செய்யும் அனைவருக்குமே தெரியும். அது என்னென்ன என்று சொல்லி பார்க்கும்போது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷக்தி, ஆக்ஞை, சகசிரகாரம். மூலாதாரம் எங்கே உள்ளது? அது சூடான நெருப்புத்தன்மையோடு கூடியுள்ளது. நாம் அமரும் இடம் மூலாதார சக்கரம். ஆசனவாய் என்று சொல்கிறோம் இல்லையா? இந்த மூலாதார சக்கரத்தில் தான் பாம்பு சுழன்று கொண்டு குண்டலினி சக்தியாக அங்கு இருக்கிறது. இடகளை பின்களை மாற்றி 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 நம்ம கும்பகம் ரேசகம்னு நம்ம சுவாச பயிற்சி செய்யும் போது அந்த சுருண்டி இருக்கும் அந்த குண்டலினி சம்மட்டியால் அடித்தது போல் மேலே மேலே அப்படியே வந்து இந்த ஆக்ஞா சக்கரத்தில் வந்து பிரிந்து சகசிரகாரம் போய் அடையும். இந்த மூலாதார சக்கரம் என்பது நம்மளுடைய ஈர்ப்புத்தன்மையோடு பூமியோடு தொடர்பு கொண்டது. அது அடைப்பட்டு இருந்தால் பாதுகாப்பின்மையாக தோன்றும், மனக்கவலை வந்துவிடும், பயமாக இருக்கும், என்ன செய்வதென்றே புரியாது. அந்த மூலாதார சக்கரத்தை நாம் ஸ்டிமுலேட் பண்ணுறது அப்படின்னாக்கா இந்த ரேசகம் கும்பகம் சொன்னாலே இந்த மூச்சு பயிற்சி, அந்த பயிற்சி செய்து செய்து நல்ல ஆக்சிஜன் காற்றை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிட்டு இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் முடுவது, வலது பக்கம் 3 தடவை இழுத்து இடது பக்கம் முடுவது, இப்படியாக முறைப்படி பயிற்சி செய்யும் போது அந்த மூலாதார சக்கரம் செயல்பட ஆரம்பித்து விடும். அப்பொழுது நம்மளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். இரண்டாவது அடிவயிறு சுவாதிஷ்டானம். இந்த மூலாதாரம் மண் தத்துவத்தை அடிப்படை கொண்டது, அதனால்தான் புவியீர்ப்பு சக்தியோடு சேர்ந்து இருக்கு. சுவாதிஷ்டானம் என்கிற அந்த அடிப்பகுதி நீர் தத்துவம். நீர் எப்படி நம்ம பஞ்சபூதங்கள் இருக்கிறது அத்தனையினுடைய தத்துவமும் இந்த உடம்பு அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த நீர் தத்துவம் என்ன செய்கிறது என்றால், இந்த சக்கரம் அடைபட்டு இருந்தால் இனப்பெருக்கம் தடைபடும். நீர் தத்துவம் நன்றாக நீர் குடிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே இதுதான். இனப்பெருக்கம் தூய்மை அடைய வேண்டும், அந்த மாதவிடாய் சுழற்சி எல்லாம் சரியாகும். ரொம்ப நீர் என்பது மனம், அதை கடகராசியை சொல்வார்கள் நீர் தத்துவத்துக்கு. அது அலை பாய்ந்து கொண்டே இருக்கும், ஆசிலேஷன் மாதிரி ஒரு பயத்தன்மையும் இருக்கதான் செய்யும். இதை செயல்படுத்தும் போது இந்த மூச்சு பயிற்சி செய்து இந்த கீழ மூலாதாரம் சுவாதிஷ்டானத்தை செயல்படுத்தும் போது அதை எப்படி செயல்படுத்தினால் நாம் தைரியமாக இருக்க முடியும், நம் உடம்பு நன்றாக பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்னால் நீர்நிலைகளில் கடலில் நீராட வேண்டும். உப்பு தண்ணீரில் உப்பு கடலில் போய் குளிக்கணும்னு அவசியம் இல்லை. அன்னக்குடையில் நிறைய 2 கைப்பிடி உப்பு அள்ளி போட்டு உடம்பை குளித்தாலும் ஆறா கிளென்சிங் ஆகிடும். பாதுகாப்புணர்வு ஏற்படும், குளிர்ந்த மனநிலை ஏற்படும். அப்போ அதை தானாகவே அந்த சுவாதிஷ்டானம் செயல்பட ஆரம்பிச்சிடும். மணிப்பூரகம் தொப்புள் கொடி. இந்த தொப்புள் கொடி உணவின் மையத்தை கொண்ட உணர்வு மையம். அது அங்குதான் சக்தியின் இருப்பிடம். அது நம் உணர்வு உண்டாதானே நம்மளுக்கு சக்தி கிடைக்குது. அப்போ அதை நாம் தூண்டிவிட வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மணிப்பூரக சக்கரம் யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது. என் வயிற்றுச்சலை ஏண்டா கொட்டிக்கிற சொல்கிறாங்க இல்லையா, அங்கே தான் நம்மளுக்கு சோலார் ஃப்ளெக்சிஸ்னு ஒரு அந்த சக்கரம் இருக்குது. யாருக்காவது நம்ம தீங்கு செய்தோன்னா அவங்க வயிறு எரிஞ்சிச்சுன்னா அவங்களுடைய சோலார் ஃப்ளெக்சிஸ்லேருந்து நம்ம சோலார் ஃப்ளெக்சிஸ்க்கு ஒட்டிக்கும் அந்த பாவம். அதனால் யார் மனதையும் புண்படுத்தாமல் அது நம்மளுடைய சக்தி பீடமாக நினைத்து நம்ம உடம்பை தூய்மையாக வைத்து கொண்டு சரியான சரிவிகித உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு நிறைய அந்த உணவுக்கு மதிப்பு கொடுத்து இறைவனுக்கு நன்றி சொல்ல அது செயல்படும். அடுத்தது அநாகதம், அன்பின் வடிவம். அநாகத சக்கரம் இதயத்தை அடிப்படையாக கொண்டது, மனதை அடிப்படையாக கொண்டது. இது நன்கு செயல்பட வேண்டும் என்றால் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செய்ய வேண்டும். அன்பு, இரக்கம், சரிங்களா, அருளல், அவன் கேட்காமலே நம்ம தான தர்மம் இதையெல்லாம் செய்ய 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 அநாகத சக்கரம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகிடும். விசக்தி, பொய் சொல்லக்கூடாது. காற்று தத்துவம், விசக்தியும் இதுவும் காற்று தத்துவம். நாம் பேசும்போது நாம் பேசும் சொற்கள் காற்றில் கலந்துதான் உன் காதை அடைகிறது இல்லையா?
அப்போ பேசும் வாக்கு தவறக்கூடாது, உண்மையே பேச வேண்டும். பொய் பேசும் சூழ்நிலை வந்தால் தயவு செய்து வாயே திறக்காதீர்கள், மௌனம் சாதித்து விட்டு போய்கொண்டே இருக்கீர்கள். யார் எது சொன்னாலும் நாம் காதில் வாங்க வேண்டும். உண்மையை நிலைநாட்ட வேண்டும். மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்று வேற சொல்வார்கள். வற்புறுத்தி நம்ம இதை செய்ய, இந்த பொய்யை செய்யணும்னா சொல்லக்கூடாது. அது அங்கு தீர்ப்புக்கு நின்றுடும். உனக்கு நாக்கு நிற்கும், இவன் இப்படி செய்தான் இந்த சூழ்நிலையில் என்று. அதனால் உண்மை பேச வேண்டும். நிறைய பேருக்கு நல்ல இன்னருள் புரியும் பேச்சு போதும். நீ ஒன்றுத்தையும் வாரி வழங்க தேவையில்லை. நல்ல வார்த்தை. யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, துளசியும் வில்வமும் வெற்றிலையும். யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, புல்லுக்கட்டு. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. இந்தாப்பா, நான் எங்கள் வீட்டில் இதை செஞ்சாங்க, நீ ஒரு கைப்பிடி சாப்பிட்டு பாரு. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கொடுத்துக்கணும். எதுவுமே என்னால் குடிக்க முடியல. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அந்த இனிமையான உரையை நம் மனதில் நினைத்து தொண்டை குழி வழியாக பேச்சில் நாம் கலந்து இனிமையாக பேசுதல் வேண்டும். அதனால்தான் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு. கெட்ட வார்த்தைகள் பேசவே கூடாது. பொய்யுரைக்காதே, அவ்வளோதான். இந்த விசக்தி, ஆக்ஞை, நெருப்பு தத்துவம், கண்மூடி தியானம் செய்து உள்கடந்து செல்ல 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 இந்த இறைவனை இந்த இடத்தில் நாம் காணலாம். சரியா? இறைவனோடு உள்ளன்போடு உள்ளத்தோடு இணைந்து உள்கடந்து சென்றால் இங்கு இறைவனை காணலாம். இதை தாண்டி 7வது சக்கரம் சகஸ்ரகாரம், இது மட்டும் ஓட்டை ஆயிடுச்சுன்னா, ஓப்பன் ஆயிடுச்சுன்னாக்க இறைவனும் நாமும் சமம். அதனால்தான் ஜீவன் முக்தர்களுக்கு, ஞானிகளுக்கு நம்மளெல்லாம் படுக்க வச்சு பிணம் எரிக்கிறார்கள் அல்லது புதைக்கிறார்கள் இல்லையா? அவர்களை அமர்ந்த நிலையில் உட்கார வைத்து தலையில் அந்த சகஸ்ரகார சக்கரத்தை, தேங்காயை உடைப்பார்கள். உடைக்கும் போது அங்கிருந்து ஓட்டை அப்படியே அவங்களுடைய ஜீவன் கபாலத்தின் வழியாக வெளியே சென்றால் மோட்சம். அப்போது நம்ம உடம்புல இருக்கிற இந்த 7 சக்கராவையும் நாம் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாக்க, அதை செயல்பட துவக்கி விட்டால் நாம் பொய்யுரைக்க மாட்டோம், பேராசை கொள்ள மாட்டோம், அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டோம், பிறரை ஏமாற்ற மாட்டோம். எல்லாரும் நல்லா இருக்கலாம். நம்ம உடம்பு அதை ஏற்றுக்கொள்ளாது. பல்லுள்ள ஒரு சின்ன குச்சி ஏதோ பூந்துக்குச்சுன்னா நாக்கு இப்படி தொழுவுது அப்படி தொழுது, குத்தி பார்க்குறோம், தள்ளி பார்க்குறோம் இல்லையா? அப்போ உடம்புக்கு ஒவ்வாததை இந்த உடம்பு ஏற்றுக்கொள்ளாது என்பது போல் மனதிற்கு ஒவ்வாததை மனமும் ஏற்றுக்கொள்ளாது. உள்ளே இருக்கிற இறைவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது குத்தி காட்டும். அதனால் நம்மளுடைய 7 சக்கரங்களுக்கு ஆசா பணமா அன்பாக இருங்கள். சொற்பகால வாழ்க்கை 3ஆம் உலக ஒரு வேற துவங்கி கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் இன்முகத்தோடு இன்னுரை பேசி தன்னால் என்ற உதவிகளை செய்து நீங்களும் இன்புற்று, நீங்களும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்வித்து வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.